ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4வது நாள் உபவாச கூட்டத்திலே இன்று நாம் நீதிமொழிகள் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் உள்ள முதல் 6 வசனங்களை நாம் சிந்திக்கப் போகின்றோம். இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது: என் மகனே, உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்று சொல்லி முதல் 2 வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றதான நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நல்ல அறிவுரைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லியும், ஞானத்தின் வாக்கியங்களை கேட்டு அதன் பிரகாரமாய் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் இந்த இடத்திலே வாசிக்கின்றோம். ஞானம் என்று சொன்னால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல். அதுதான் நம்மளுடைய ஞானத்துக்கு முதல் படி. அதுதான் ஞானத்துக்கு ஆரம்பம். அப்படி இருக்க, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படும்படியான வார்த்தைகளை நாம் கேட்டு நாம் அதை நம்முடைய இருதயத்திலே பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாட்களிலே நாம் கேட்கிற காரியங்களை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். வேத வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் எப்படியாக வாசிக்கின்றோம்? காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கின்றதான நாம் இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை நாம் கேட்கின்றோம். எத்தனையோ விஷயங்களை நம்முடைய காதுகளிலே நாம் கேட்கின்றோம். ஆனால் நாம் கேட்க வேண்டிய காரியம் என்று ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று சொன்னால், உன்னை ஞானத்துக்கு நேராய் வழிநடத்துகிற காரியத்தை நீ கேட்க வேண்டும். உன்னை பரிசுத்தத்துக்கு நேராய் வழிநடத்துகிற காரியத்தை கேட்க வேண்டும். பய பக்திக்கு நேராய் உன்னை வழிநடத்துகிற அந்த காரியத்தை நீ கேட்க வேண்டும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கீழே இருக்கிற அந்த வசனத்துடைய கீழ்ப்பகுதியிலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இந்த ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து வெள்ளியை போல புதைகளை போல அதை நீ தேடும் பொழுது என்ன ஆகும் என்று சொல்லி சொன்னால், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறத நீ கண்டுகொள்வாய்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வெளியில கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நம்மளால கண்டுகொள்ள முடியல. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்துல நம்மளால வாழ முடியல. இன்னைக்கு உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த பயத்தை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், வெள்ளியை தேடுகிறது போல, புதைகளை தேடுகிறது போல அதை நாம் தேடி அதன் மேல நம்ம வாஞ்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த கீழ் வசனத்தில் எப்படியாக வாசிக்கின்றோம்? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இன்னைக்கு ஞானம் வேண்டுமா? உங்களுக்கு அறிவு வேண்டுமா? உங்களுக்கு புத்தி வேணுமா? என் தேவனாகிய கர்த்தர் அதை அத்தனையும் கொடுக்க வல்லவர். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தில் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் உள்ளவர்களாய் வாழும் பொழுதுதான் உலக ஞானமாய் இருந்தாலும் சரி, நாம் படிக்கின்ற காரியத்தில் ஞானமாய் இருந்தாலும் சரி, எந்த காரியமாய் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அல்லேலூயா அவர் வழி நடத்துவார். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஞானத்தை சத்தமிட்டு அழைத்து, இந்த ஞானமுள்ள வசனங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாத வசனங்கள் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ, அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அதை கேட்டு 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 அதை அப்படியே நம்ம தேடி 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 வாழறப்ப அது நமக்குள்ள முதல்ல ஒரு உணர்வை கொண்டு வரும்னு சொல்லி நம்ம வாசிக்கணும். 5-6 வசனத்துல, அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டறிவாய். அப்பதான் நீ தேவன் யாருங்கிற அந்த அறிவை நீ கண்டுகொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் உனக்குள்ள உணர்வு வரும். நீ ஆண்டவருடைய வசனங்களை குறித்து அதிகமாக தியானிக்கிற அந்த மனசு உங்களுக்குள்ள வரப்ப அப்போ நீங்கள் அந்த கர்த்தருக்கு பயப்படணுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரப்ப முதல்ல உங்களுக்குள்ள உணர்வு வரும். அந்த உணர்வு உங்களை என்னவா மாற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவனை பார்க்குற அளவுக்கு உங்களை கொண்டு போகும்.
தேவன் யாருங்கிறத உங்கள புரிந்து கொள்ற அளவுக்கு கொண்டு போகும். அப்ப இன்னைக்கு எவ்வளவு முக்கியம் நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழுறது. நீங்க கர்த்தருக்கு பயந்து அந்த கர்த்தர் குடுக்கிற ஞானத்துல வாழறது எவ்வளவு முக்கியம். அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4வது நாள் உபவாச ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி, இந்த 4வது நாள் உபவாச பிரேயர்ல இந்த ஜெபத்தின் மூலியமாய் கேட்கிற இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் தருகின்ற அந்த அந்த ஞானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு, ஞானம் உள்ளவர்களாய் அல்லேலூயா நாம் வாழுவோம். ஞானம் உள்ளவர்கள் ஆகாய மண்டலத்தில் அல்லேலூயா நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் வாசிக்கின்றோமே. அப்படி பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே முதல் 5, 6 வசனங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஞானமுள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள, ஆண்டவரே நீர் தருகிற ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, வெள்ளியை போல நாடி புதைகளைப் போல நாங்கள் தேடி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கிட்டு, உணர்வுள்ளவர்களா உங்களை நாங்க பார்க்கிற வண்ணமா, உங்களை அறிந்து கொள்ளும் வண்ணமா, உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளும் வண்ணமா நாங்க வாழ எங்க எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க செய்ய போற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வீடியோக்களை நீங்க மற்றவங்களுக்கும் அனுப்புங்க. நீங்களும் பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.